ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்ஸ்டாகிராமில் சுற்றிட்டு இருக்க ட்ரெண்டிங்கான சாங்லாம் கேட்டு வைப் பண்ணலாமா? ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே, நான் தான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சாங்லாம் இல்லாமல் இப்போ இன்ஸ்டாகிராமே வந்து பார்க்க முடியறதில்ல. ஸோ அதில் ஒரு சிலது ஓகேவா? ஆட்டி எலும்ப உடைச்சு ஆட்டி எலும்ப உடைச்சு குறுக்கு வலிக்கு அரைச்சு குறுக்கு வலிக்கு அரைச்சு பறக்க சமைச்சு அரக்க பறக்க சமைச்சு யமா மலமரக்கோ கொலம்பு 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 நீங்களே இன்னொன்று நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இப்போ நான் பார்த்துட்டேன். கால வெட்டி இஞ்சி பூண்ட தட்டி எண்ணெயில கொட்டி சூடான ஐயா சுவையான சமையல் கோழிக்கால வெட்டி இஞ்சி பூண்ட தட்டி எண்ணெயில கொட்டி சூடான ஐயா சுவையான. இந்த பிங்க் கலர் அக்கா டான்ஸ் நல்லா இருக்கு. அவங்க ஒரு மாதிரி ரியலி ரொம்ப வைப் பண்ணிட்டு அவங்க அந்த அந்த லிரிக்ஸ் எல்லாம் பாடிட்டு இருக்காங்க. சமையல் சமையல் பத்திரமாய் உன்னை பார்த்திருப்பேன், நான் சொல்வது சரிதானே. Sir, Prasad sir has taken special care about us. பத்திரமாய் உன்னை பார்த்திருப்பேன், நான் சொல்வது சரிதானே. அதுதான் காலத்தின் கட்டாயம். ஆக்சுவலாக வந்து இந்த சாங் வந்து பாண்டிச்சேரியில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அப்போ பாண்டிச்சேரியில் தான் இருக்கேன். ஸோ வந்து பாண்டிச்சேரியில் வந்து மொத்தம் ஒரு 3-4 பீச் இருக்கும். ஓகேவா? எந்த பீச்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பீச் ஃபுல்லாக காலியாக இருக்கும். பின்னாடி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது பேர் எனக்கு ஞாபகம் வந்து தொலைய மாட்டேங்குது. சம் ஷாப், ஏதோ ஒரு ஃபுட் ஷாப் தான். ஓகேவா? அந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 4-5 டெம்போஸ்லாம் நிற்கிது. டெம்போஸ் மாதிரி சொல்ல முடியாது. ஸோ கேமரா அப்புறம் ட்ரைபாட் ஹோல்ட் பண்ணுறதா எந்த பொருளுமே எனக்கு தெரியல. இந்த சாங் வந்து அப்போ வந்து நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்போ தான் கேட்குறேன். அந்த சாங்கே நான் அப்போ தான் கேட்குறேன். ஸோ வந்து கேட்கும் போதே வந்து ஒரு பர்டிகுலர் லைன் மட்டுமே வந்து அது திருப்பி நான் கேட்குற மாதிரி இருந்துச்சு. என்னடா ஸ்டெப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிட் லைன் தான். அந்த பிட் லைனே வந்து நான் வந்து எத்தனை வாட்டி திரும்ப நான் கேட்டிருப்பாங்க. காதே வந்து செத்துருச்சு. நான் வந்து ஒரு மன உளைச்சலில் நான் பீச் போனேன். ஸோ வந்து இந்த பாட்டு தான் வந்து எனக்கு அப்போ வந்து வைப் பண்ணிட்டு இருந்தது. என்னால் நம்பவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. இப்போ அந்த பாட்டு தான் வரும்போது எனக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது கேட்கறதுக்கு. जो अगर किसी की नजर पड़ी फोटो पे तो सुन, थप्पड़ मारूंगी साला थप्पड़ मारूंगी थप्पड़ मारूंगी. ஒரு மாதிரி அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேன். ஈவன் இன்னொரு ஃபீல்டில் தான் மனோர் ஃபீல்டில் தான். பட் அட்மையர் பண்ணி பார்த்துருக்கேன். இவங்க டான்ஸ் ஸோ இவங்க பேர் கூட ஊர்வசி. ஸோ அந்த என்னது அந்த கிஸ் சாங்கோட கொரியோகிராஃபர்னு நினைக்கிறேன் அவங்க தான். ஸோ வந்து ஒரு மாதிரி வைப்பாக இருக்குது எனக்கு இந்த சாங்கு. இவங்க எடுத்து அதை பண்ணும்போது எனக்கு இன்னுமே வைப்பாக இருக்குது. ஸோ நடுவில் கூட ட்ரெண்டிங் ஆகிட்டு இருந்தது. என்னால் அப்போ எடுத்து பண்ண முடியல. ஸோ இது நம்ம வந்து சும்மா ஒரு மாதிரி ரீக்ரியேட் மாதிரி ஏதாவது பண்ணி பார்ப்போமா? ஸ்டெப் வருதான்னு தெரியல. ट्राई करो। अगर किसी की नजर पड़ी फोटो पे तो सुन, थप्पड़ मारूंगी साला थप्पड़ मारूंगी थप्पड़ मारूंगी. என்ன இது? எனக்கே ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கு. ஒரு மாதிரி சில் வைபிங். சீரியஸ்லி ரொம்பவே ஒரு சில் வைபிங்கான ஒரு டேவாக எனக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. ஸோ நல்லா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி இன்ஸ்டாவில் இருக்கிற இந்த மாதிரி பார்த்து வைப் பண்ணுறது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்திருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் அப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. எங்க ஒரு வாட்டி அடி பார்க்கலாம். ஆட்டம். ஸோ நீங்கள் பண்ணுற குட்டி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்லாமே வந்து எனக்கு குட்டியான மோட்டிவேஷன் தான். ஸோ அடுத்தடுத்த வீடியோ பண்ண வைக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன் மாதிரி தான். ஸோ பாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.